ஐயா நான் போரூர் ஐயா குழந்தை பேசுறேன். வாரத்துல எனக்கு உடம்பு சரியில்லை, எப்பயும் சொல்லலாம் இப்பயும் சொல்றேன். வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பண்றேன். வர மக்கள் ஒரு 12-1 மணிக்குள்ள வந்துருங்க. ஜென்ஸ் வர மக்கள் வேஷ்டி கட்டி வராது, வேஷ்டி கட்டி வரணும், சொல்லக்கூடாது. ஒரு 12-1 மணிக்கு அட்ரஸ் சரியா கூகுள்ல போரூர் ஐயா கோவில் போட்டீங்கன்னா கூகுள் வந்துடும் அட்ரஸ். நான் இருக்குது வாடகை வீட்டு தான் பண்ணி தர்றேன். இந்த வர்ற மக்களுக்கு முதல்ல பசி அமுத்துற வேலை தான் எனக்கு. ஏன்னா நான் அடிப்படையில கஷ்டப்பட்டு வந்தேன். அந்த கஷ்டத்தை நீ எனக்கு மறக்க முடியல. அந்த கஷ்டத்தை உணர்ந்துதான் மக்களுக்காக நான் பண்ணிட்டு வரேன். அந்த கஷ்டத்தை உணர்ந்துதான் நீங்க பண்ணி. ஏன்னா எப்படி வந்தாலும் மக்கள் அந்த கஷ்டம் வரும்போது மக்கள் வரும்போது எனக்கு கஷ்டம் தான் தோணு ஒழிச்சு நம்ம அவ்வளவு பணம் கேட்கணும் இவ்வளவு பணம் எனக்கு எல்லாம் கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டதை உணர்ந்து மக்கள்கிட்ட உங்களால முடிஞ்சது ஏதோ கொடுங்கம்மா தர்மத்துக்கு அப்படின்னு கேட்டுதான் வாங்கிட்டு வரேன். எனக்கு அவ்வளவு கொடுங்க இவ்வளவு கொடுங்க நான் கேட்கறது கிடையாது. இருந்தா கொடுங்க, இல்லாட்டி போங்க. அதை பத்தி நான் நினைக்கிறது இல்லை. ஏன்னா ஒருத்தர் தருவாங்க, அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா வாரம் இந்த மாதிரி வர மக்களுக்கு அன்னதானம் போட்டு இருக்கிறேன். எந்த பிரச்சனையும் சரி இந்த நாமத்துல இந்த நாமம் தான் சாமி தோப்பு இருக்குது. சாமி தோப்பு தான் அடி வந்து பண்றாங்க, இங்க கிடையாது. ஆனா ஐயா நாங்க பண்றது இல்லை, அவரு உள்ளுக்குள்ள இருந்து இந்த மாதிரி பண்றா அப்படின்னு சொல்றாரு. நாங்க அதை வச்சு நான் பண்ணி தர்றேன். இன்னைக்கு மக்களுக்கு எடுத்து ராஜி வெட்டிஸ்ல போறதுக்கு மக்களுக்காக போறாரு. எனக்கு வாரம் போறாரு. என்னடா வாரம் எடுத்து போறேன்னு நினைப்பீங்க. இந்த மக்களுக்கு சேரணும், மக்கள் நிறைய பயனடையணும் அப்படிக்காக மக்களுக்காக தான் நாங்க சேவை பண்ணிட்டு வர்றீங்க. அதே மாதிரி வர்ற மக்களுக்கு இந்த பொங்கலுக்கு தீபாவளிக்கு புடவை தரணும்னு வச்சுக்கிறேன். பொங்கலுக்கு கழிச்ச மறுவாரத்துல அல்ல தாய்மார்களுக்கும் தர மாதிரி வச்சுக்கிறேன். வாங்க, என்கிட்ட காசு கிடையாது, மக்கள்கிட்ட கலெக்ஷன் பண்ணி தான் வாங்கி நான் எடுத்துறேன். என்னுடைய வகுப்புல இல்ல. மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீர மக்களை இஷ்டப்பட்டு தாரா கேட்கிறேமா இந்த மாதிரி எடுக்கணும் தாங்கன்னு கேட்டுக்கிறேன், தருவாங்க. அதனால பொங்கல் கழிச்சு மறுவாரம் பொங்கலுக்கு எல்லா மக்களுக்கு லேடிஸ் தாய்மார்களுக்கு புடவை தருவேன். இதே மாதிரி சில மக்களுக்கு எவ்வளவோ மக்களுக்கு செஞ்சுட்டு தான் வரேன். ஆனா நான் செய்யறது என்னுடைய உழைப்பு இல்லை, மக்கள்கிட்ட வாங்கி தான் மக்களுக்கு செஞ்சுட்டு வரேன். நிறைய மக்களுக்கு செய்யறேன். ஒருத்தர் உடம்பு சரின்னு சொல்லுவாங்க, என்னால முடிஞ்சது உதவி பண்ணி ஒரு 500 1000 தருவேன். இல்லைன்னு சொல்ற பழக்கம் எனக்கு கிடையாது. என்னால முடிஞ்சது உதவி பண்ணி. எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, சாப்பாடுக்குன்னு கேட்கறாங்க, அரிசி முடக்கி கொடுத்துருவேன். அதனால இந்த பாண்டிமுனின்னு ஒருத்தர் இருக்காரு எனக்கு. அவரு 2 அரிசியா 3 அரிசியா கொடியானா அவரு மாசம் எனக்கு அனுப்பிக்கிறாரு. நான் அதை வச்சு மக்களுக்கு நான் சேவை பண்ணிட்டு தர்றேன். அவர் எத்தனை அரிசி வேணும் கேட்பாரு, 3 மூடையா 2 மூடை கேட்பாரு. 2 மூடை கொடுங்கன்னு ஒரு 3 மூடை கொடுங்கன்னு அனுப்பிச்சுட்டு இருக்காரு. அதை நான் பண்ணி தர்றேன். அதே மாதிரி பண்ணிட்டு வரேன் மக்களுக்கு. என் பேரன் தான் இவன். முன்னெல்லாம் நான் ஒழுங்கா பெட்டி தருவான், மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் அவன் பண்ணுவான். இப்ப என்ன தெரியல, கொஞ்சம் வளர்ந்த பிறகு செய்டானா செய்ய மாட்டேன், விளையாட்டு போய்க்கா இருக்கிறான். இன்னைக்கு அவன் மேல ஐயா இருக்காரு, இருந்து அவன் பண்றான் தான். இன்னைக்கு பண்ண மாட்டேன்றான். டெஸ்ட் கிச்சன் விளையாடுறான், அதுல போயிடுறேன், இன்ட்ரெஸ்ட்ல போயிடுறேன், இதுல வர மாட்டேன்றேன். சொல்லி பார்த்தேன், கேட்கறதால விட்டேன். அதே மாதிரி இந்த ராஜி வெட்னிஸ்ல ஒரு ஆன்மீக சாமி எடுத்து போற, எல்லா சாமி எடுத்து போற, ஒரு சாமியோட பாக்கி இல்லை. அவர் எல்லா சாமி எடுத்து போறாரு. நாய் குரங்களுக்கு, மாட்டுகளுக்கு, காகத்துக்கு, எல்லாத்துக்கும் அவர் தர்மம் பண்ற மாதிரி மனுஷன் யாருமே கிடையாது. அவர் மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. அவர் ஓடிபி சாமியில் இருந்துட்டு எல்லா மக்களுக்கும் அவரு தர்மம் பண்றாரு. அதே ஊனமுற்றவங்களுக்கு எத்தனை பேரும் நாங்க வரவேல பண்ணாரு. அது ஹோட்டல் பேரும் எடுத்து வசந்த பவன்ல பண்ணாரு. எனக்கே ரொம்ப கஷ்டம் போயிடுச்சு. ஒருத்தர் கண்ணு தெரியாம வந்தாங்க, ஒருத்தர் காலுக்கு சரியில்லை தூக்கிட்டு கூட வந்தாங்க. ஒருத்தர் கூட பாக்கி விடாம எல்லாத்துக்கும் அவார்டு கொடுத்தாரு. அரிசி, பருப்பு, புடவை, துணி எல்லாமே அந்த ஹோட்டல சொல்லி டிஃபன் சாப்பா டீ, காஃபி, பஜ்ஜி எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி ஃப்ரீயா விட்டாரு. அவர் எல்லாருமே பண்ணிட முடியாது. அவரு கிட்ட அந்த தெய்வ சக்தி இருக்க போய்தான் அவரு இந்த மாதிரி மக்களுக்கு அவர் பயன்பட்டு வர்றாரு. இப்ப ஜனவரி 1 கூட இந்த போரூர்ல பங்கன் வச்சிருக்காரு. விட்டு போனவங்களுக்கு ஒரு 80 பேருக்கு செய்யறாரு. அதுல என்னையும் அழைச்சிருக்காரு. நான் பண்ற சேவை நல்லா சொல்லி என்னையும் கூப்பிட்டுருக்காரு, எனக்கும் தர்றாரு. ஆனா அந்த மாதிரி மனுஷன் என்னைக்கு தேடி பிடிக்க முடியாது. அவர் தர்மத்தை நிறைய கொண்டு போறாரு. அவர் கருமன்றதே கிடையாது. நிறைய பண்ணி புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டாரு. இந்த புண்ணியம் அவருக்கு இன்னும் நிறைய சேரணும், மக்கள் இதை பயனடைந்து ஐயா வேண்டிக்கிறையா. ஐயா உண்டியா போன 2.5 லட்சம் சர்ஜரிக்கு சொன்னாங்க. சர்ஜரி பண்ணல, பிசியோதெரபி பண்ணிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு அப்படியே வலி. இப்ப நிக்க முடியல, நடக்க முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல. எந்த வைத்தியம் போய் ஏதோ சொன்ன அது நாட்டு மருந்து சாப்பிட்டு வந்த 2 வாரத்துக்கு 15 நாளைக்கு தக்காளி போடாம வெறும் சாதம் பச்சரிசி சாப்பிட சொல்லிக்கிறாங்க. சாப்பிட்டு 1 வாரம் ஆகுது, ஏதோ ரிசல்ட் தெரியல. கேட்கல. நிறைய செலவு பண்ணிட்டேன். நிறைய பண்ணிட்டேன்.
அது மாதிரி வீட்லயும் 1 மணிக்கு மேல தூக்கம் வரது கிடையாது. வீட்டுல இருந்து ஆபீஸ் போய் தூங்கிட்டா தூங்கிற எதுவும் வீட்டு உள்ள போனாலே இந்த மாதிரி கேட்டல கேட்டல நிறைய இடம் பாத்துட்டேன். நிறைய பாத்துட்டேன் நானு. பார்க்காத இடம் இல்ல, நிறைய இடம் பாத்துட்டேன். கல்யாணம் புதுசு பாத்துட்டேன். கணவன் மணி பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, மேரேஜ் பண்ண வேண்டியது வேற பொண்ணு உண்மையா பையனே ஏன்னா சொல்லுங்க. கல்யாணம் பண்ண வேண்டியது வேற வேற என்ன? சரி ஆமா உண்மையானே ஆமா உண்மை நடந்தது வேற. ஆமா நடந்தது வேற. எந்திரி போய் புகார் பண்ணி போய் ரோஸ் பண்ணு பச்சை மருந்து தர எவ்வளவு கஷ்டம் நடந்து போ வேக போ வேடிக்கை வாங்கிடாத சுமாராசா நான் ஒரு தட்டு தானே விட்டேன். பத்திய மருந்து ஒரு காசு நடந்து போ நீ போ பத்திய மருந்து எவ்வளவு சொன்னா நீ எங்க வியாபாரம் செலவு பண்ணி வராது எப்படி இடுப்பு எப்படி காலை எந்த கால் வலிக்குது? 2 காலும் அட்டாக்ஸ் வந்து அப்படியே சரி போ நடந்து போ 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 எப்படி பாருப்ப எப்படி யாராவது சொல்லுவாங்க சரியா சுமாரா சுமாராச்சா புடி தொடவே இல்லை என்ன புனியா நான் சொல்றதை வீட்டுல போய் பண்ணணும். கடையில வாங்கிக்க பூண்டு மஞ்சள் கற்பூரம் போட்டு காய்ச்சி வச்சுக்க நல்ல பையனை உருவ சொல்லு பொறி விட்டு சுடுதண்ணியில பல்லுக்கு போட்டு ஊர் விட்டு கொத்தனம் போடு. இந்த வழி எங்கன்னு தெரியாது சரிதா? அல்லாத சொல்றது வழிக்கு வரதான். ஆனா நான் தெய்வ சக்தியில பண்றேன். இந்த தெய்வ சக்தியில பண்ணதுனால உங்களுக்கு அதை யார் கூட்டினா போடுறது பண்ணி தருவேன். புனி சவரே குனியாத குனியாத இன்றைக்கு வந்து வேலை பாடுறான்ற இப்படி எப்படி எப்படி கத்துக்கடா சீடா வேலை சீடா சீடான்னு சொல்லிட்டு சொல்லுது. சரி நாளைக்கு அடுத்துட்டு இல்லைன்னா எல்லாம் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணணும் இல்ல அதுதான் வந்துட்டாரு. நான் சொன்னேன் ஒரு 12 மணி போல வரைய 10 மணிக்கு கிளம்பி ஒரு 6 மணிக்கு வந்துட்டோம். நடந்து போய் நடந்து போ வேட்டி எல்லாம் கடிக்க நின்று பாருங்க உட்காந்து பாருங்க. நிக்கும் போது மட்டும் 2 கால் நிக்க முடியாது. பூஜைக்கு நிக்க சொல்றது நிக்க முடியல. என்னால நிக்க முடியுது. புரியுதா? இதே மாதிரி வீட்டுல பண்ணணும். உடனே அதான் வழி தர முடியாதுல்ல. உட்காரியா கொஞ்சம் வழி இருக்கதான் செய்யும். மொத்தமா தீர்க்க முடியாது, யாருமே தீர்க்க முடியாது. உங்களுக்கு செலவு பண்ண கொண்டு போய் இந்த அளவுக்கு பண்ணாங்களா? பண்ணல பண்ணிய மாதிரியா பரவாயில்ல.
இந்த மாதிரி பண்ணணும்னா வீட்டுல பண்ணினா வழி வராது, இல்லைன்னா வழி இருக்கும் போகாது சொல்லிட்டேன், சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். செஞ்சீங்கன்னா கடுகு எண்ணெயும் பூண்டு கொதிக்க வச்சு மல்லித்தூள் கற்பூரம் சொன்ன தெளிவாக்கான பாதத்துலயே இது அதே வழியில பாக்காதீங்க. அவரு ரொம்ப நல்ல பிரிட்டிக்காரராரு அப்படியா? பிரிட்டிக்காரு எவ்வளவு தைரியம் இருக்கு நீங்க பிரிட்டிக்காரு ஐயா. என்ன பண்ணுது, ஆணையா அடிச்சிருது இல்ல, மனுஷனுக்கு நிம்மதி இல்லைன்னா உடஞ்சிட வேண்டியது. ஒரு தற்பொழுது முடிவு ஆரம்பிச்சியா? வேடாது தைரியம் ஏதாவது ஒண்ணு போட்டு தைக்கிட்டார் தெரியுதா? ஆனா செய்யணும். ஆமா டேய் நெட்டோட கடையா வீட்டுல வீட்டுல நான் சொல்ற செய். எனக்கு உங்களை இது ஊரோட காலம்னா ஊரோட சொல்லித்தர செய்ய முடியும். டீச்சர் வாத்தியார் எப்படி படிச்சுட்டு அது மாதிரி நான் சொல்லி செய்யணும் வேலையா. கூடுதையா அம்மன் கோயில் விநாயகர் கோயில் இருக்குல்ல, அது டெய்லி கும்பிடு படிக்கிறேன். நாராயணா பசங்க நடுவு வந்துட்டாங்க. நாங்க இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம எங்களுக்குள்ளே சண்டை போயிருக்காங்க. அது நம்ம எதாவது சொந்த ஏற்றமோ அவங்க எதுவும் சொல்றாங்க. நான் சொல்றதை செய்ய மாற்றி தரேன். அவன் கட்டி என்ன பண்ணாங்க வாதிய சொல்லுங்கய்யா. நான் சொன்ன செய்யறதா போன் பண்ண பண்ணேன். குறைஞ்ச வழி தைரியம் வரும். நான் பண்ணி தரேன், மனசு உடஞ்ச விடாது, தைரியமா இருக்கு. சும்மா கொஞ்சம் தேடிக்கிறோம். போறீங்களா? இப்போ பஸ் கிடையாது, ட்ரெயின்ல எப்படி போவீங்க? அதான் இருங்க, நோட்டு சாப்பிட்டு போங்கன்றேன். தோட்டத்துல இருக்கலாம், இல்ல கிளம்ப கட்டி பிரியதா
வேற புக்கு தேவையில்லை அப்படியே போட்டு இப்ப காலையில இது கம்பம் இன்னைக்கு போற டோல்கேட்ல ஏறிடலாம் டோல்கேட்ல ஏறிடலாம் இதெல்லாம் பார்க்கணும் இன்னைக்கு ஏறிடலாம் போய் நடந்து போய அதான் வேட்டி கட்டியா ஓ வேட்டி கட்டியா கீழே விழுந்துட போற வேஷ்டி நடந்து போய் வேகமா போன வேகமா வா வேக நடந்து வா நீ வேகமா போ எப்படி இருக்குது சூப்பரக்கா எங்க வீட்டுல சொல்ல போனா பச்சை இருக்கீங்க பச்சையா என்னையா பச்சையா எனக்காக சொல்றியா உனக்காக சொல்றியா எனக்காக சொல்றியா உனக்காக சொல்றியா வேலை சொல்றேன் நல்லதா நிக்க முடியல இப்ப நிக்க முடியுது நரம்பு மட்டும் நீ சொன்ன ஒரு 50% எப்படி இருக்கு இப்ப சுமாரா இருக்கு நடக்கல இதே மாதிரி வீட்டுல ஃபாலோ பண்ணிக்கோ ஃபாலோ பண்ண எல்லாமே போயிடும் இப்ப இருக்கான்னு பாரு நீ அப்பா அம்மா பாரு அப்புறம் பாக்கலாம் இருக்கான்னு பாரு மாட நல்லா புடி பாருக்கான்னு பாரு எங்க போச்சு அதை நான் விஷயம் பாருங்க வழிக்கு வந்துச்சு இருக்கு என்ன போற என்ன கையில வாங்கிக்க பத்தாது என்ன பத்தாது அதை விடு போடு வாங்கி என்ன வாங்கிக்க என்ன பத்தாது ஏன் பண்ணு எனக்கு பாருங்க எப்படி பாருங்க புடி சும்மா தெரிவிச்சு போகுது நம்மளுக்கு கையை வச்சாச்சுன்னா போது எல்லாமே பறந்துடும் இரு நான் என்ன பொருள் நாம போடுறேன் வேலையோட இந்த மாதிரி வீட்டுல பண்ணுங்கன்னா பண்ணிடும் பாத்தீங்களா பாத்தீங்களா நிறைய பண்ணுங்க லெஃப்ட் காலானே நடந்து போதுங்க நடந்து பாருங்க கிளம்ப நடந்து போ வேகமா போ நடந்து போ நடமா குறைஞ்சா குறைய கொஞ்சம் இப்ப நீ வந்தது குறையில பாத்தீங்களா சோனியா இருக்கட்டும் மந்தர் இருக்கட்டும் பேய் இருக்கட்டும் பிசாசு இருக்கட்டும் எல்லாத்தையும் நான் அடிச்சிருக்கேன் சொல்ல மாட்டேன் இதான் சொல்ல மாட்டேன் அது எல்லாத்தையும் அடிச்சிருக்கேன் பரவாயில்லையாவா
நடந்து போறாஜா நடந்து போ பாருங்க உங்க பையனை பாருங்க எப்படி வரான்னு பாருங்க எப்படி கணக்கா காலு சரிதா காலையும் பாருங்க உட்காரு காலை போட்டு காலை இடம் போடு காலிட்டு இங்கே காசு வாங்க சரி தூங்குறதே அது ஒன்று வீட்டால போச்சு என்ன சாய்த்தாது இல்ல ஆமா அப்புறம் அதை பேசிட்டு நான் படிச்சாச்சேன் எடுக்கவா நான் இங்க எடுப்பேன் வேடாது யார் என்ன நம்பி வராங்க அங்க உடனே சொல்லுவான் வாங்கிட்டே வாங்க இப்படி கதையெல்லாம் கேட்க மாட்டேன் என்ன உருண்டை காய வச்சுக்கலாமா இல்ல அப்பப்ப காய வைக்கணுமா காய வச்சு வச்சு சொன்னது சரி உன் வாசல போச்சு இல்ல எல்லாம் எடுத்துறேன் பொங்கல் பண்டிகை பொம்மை தான் பண்டிகை மாவுல பொம்மை இல்ல அதெல்லாம் எடுக்கணும் இல்ல பழித்தார் என்ன பையா ஒரு கோழி சுள்ளடா அப்படிங்களே அது மாதிரி எல்லாத்தையும் எடுத்தார் எப்படி தங்க வா எப்படி போன காசு போனீங்களா காசு இல்ல வணக்கம், நான் வேலூர்ல இருந்து வரேன். என் பேர் அன்பழகன். எங்களுக்கு வந்து ஒரு 1.5 வருஷமா எனக்கு வந்து லோ பேக் பெயின், 2 கால் நரம்பு இழுத்துட்டு இருந்துச்சு. ட்ரீட்மெண்ட் பண்ணேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோம். அதுல வந்து சர்ஜரி பண்ற மாதிரி சொன்னாங்க. 2 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொன்னாங்க. சர்ஜரி பண்ணாம மற்ற எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். சென்னையில வந்து பிசியோதெரபி பண்ணேன். அதுக்கப்புறம் நாட்டு மருந்து சாப்பிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மெடிசனை மறுபடியும் கண்டினியூ பண்ணி பார்த்தேன். ஒரு நாள் கூட எழுந்து வேலையெல்லாம் செய்ய முடியாது. 2 காலில் ஸ்டடியா நிக்கிறேன்னா 2 காலில் ஸ்டடியா நிக்க முடியாது. என்னால அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில யூடியூப் பார்த்துட்டு நேற்று நைட் யூடியூப் பார்த்தேன். திடீர்னு நான் காலையில் கிளம்பி போகணும்ட்டு நான் நைட்டே கிளம்பி வந்துட்டேன். 6 மணிக்கு வந்துட்டோம். வந்த பிறகு 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ற பூஜை ஐயா சொன்னாரு. வந்து கலந்துக்கிட்டோம். பூஜையில சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டோம். பூஜையில கலந்த பிறகு அவர் என் வலிக்கு நிவாரணம் பண்ணாரு. நான் 2 காலில் நிக்க முடியுது. உண்மையிலேயே சக்தி வாய்ந்த இடமா தான் நான் நினைக்கிறேன். ரியல் ஃபீல் பண்றேன். ரொம்ப நன்றி ஐயா. கோயில் என் மகனுக்கு சேம் ப்ராப்ளம் தான். அதனால 2 பேரும் வந்தோம். 2 பேருக்கும்
நல்லா ஆயிடுச்சு. எனக்கும் சேம் அதே ப்ராப்ளம் இருந்துச்சு. என்னால எதுவும் குனிய முடியாது, நிமிர முடியாம இருந்துச்சு. கால் ஒரு பக்கம் இழுத்துட்டே இருந்துச்சு. அப்பப்போ இப்ப வந்த பிறகு அது எதுவும் இல்லாம சரியாயிடுச்சு. குறையில கொஞ்சம் குறையா அது சொல்லு, கொஞ்சம் குறையா. ஓகே, அவனை ட்ரெயினில் கொடுத்தேன், எப்படி பார்க்க சொல்ல கொடுத்தானு பார்க்க சொன்னான்ல. தொடலாமா வேணாமா அவனை கேட்டுதான் லேடிஸ் செய்யணும். ஜென்ஸ் வேற, லேடிஸ் கேட்டுதான் செய்யணும். ஆனா நான் தொட்டா தான் வயிறு குறையணும், குறையாது. அது தெரியும். நாராயணா கையெழு, கையெழு, இந்த கையெழு. எங்க ஒவ்வொரு காரியம் இருக்காங்க 50 கும்பி தேர்ல பக்கம் வர தேர்ல கும்பி தேர்ல பாரு கர்நாடக வருவாங்க, சுமாபரம் வருவாங்க. உடம்பு நேரம் வேணாம் வரணும் ஆலோசனை செய்ய வேணாம். பசி அப்படின்னு போது அதே போங்க. அவங்க பாத்தீங்கன்னா சித்தர் குட்டி சமாளிச்சு வளர்ந்து தள்ளி பின்னாடி போங்க. வாங்க வாங்க முன்னாடி வாங்க, இந்த தண்ணி போங்க முன்னாடி போங்க. இந்த ஜெயிச்சல் படுத்துங்க, அந்த பேனா போயிடலாம். இங்க வந்துருங்க. அனதா அதா வேற அனதா உள்ள ஒரு வயசுல எப்படி வந்தா அனதா அட வேமா பின்னாடி பார்த்தா பின்னாடி கொஞ்சம் கூப்பிடுமா வருவாரு. அவர் பார்க்கலாம் எப்படி பாருங்க. கொஞ்சம் வலி பரவாயில்ல சாமி. பரவாயில்லையா? பாத்துக்க எடுத்துக்கலாம். இது படிக்குதா? சொல்லவே மாட்டேன். குடிய சில சமயம் இடுப்பு வலிக்கு இந்த முதுகு குடிமான இடுப்பு பழம் எடுத்துங்க.
குடிதா போதும் 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 அடுக்கணும். சத்தமா சொல்ல மாட்டாங்க உங்களவுக்கு எப்படி நீங்க சொன்ன ஐயா எப்படி இருக்கு நல்லா இருக்குதா உனக்கு என்ன வேணும் சொல்லு உடம்பு அது அப்படிதான் உடம்பு தேராது உடம்பு சும்மா கழட்டி சேர்க்க தேர முடியாது அவ்வளவுதான் வலிக்குதா வா திரும்பு திரும்பு பாரு 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 போச்சா நான் கொஞ்சம் அப்படி பிடிச்சா ஏன் வர அப்படி பிடிச்சா நிமிரு 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 அதான் சாப்பிடாத போய் எப்ப சாப்பிட நடக்கும் சாப்பிடாத படுதான் எப்படி மொத்தமா தெரிய முடியாது கொஞ்சம் வழி இருக்குதான் செய்யும் நிறைய பேர் வீடு சொல்லிக்கிறேன் கொஞ்சம் குறையிலே எனக்கு பாருங்க பார்த்தா எப்படிதா பாருண்ணா காலா இடுப்பா குடி பேண்ட் போட்டுக்கியா எடுத்து தைக்கலாமா குடிங்க. என் பேர் சோனியா. நான் கம்பம் தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து வர்றோம். எனக்கு கழுத்து வலி இடுப்பு வழியா இருந்துச்சு. இங்க வந்த பிறகு நல்லா இருக்கு. என் மாமியாருக்கு 1.5 வருஷமா கால் வழியா இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து இங்க வந்த பிறகு பரவாயில்ல, நல்லா இருக்கு. கம்பத்துல இருந்து வந்தோம். கால் வலி ரொம்ப முடியாம இருந்துச்சு. சரி இங்கதான் நெட்ல இதுல பார்த்தோம், நல்லா ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. வந்தோம், ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நல்ல சக்தி வாய்ந்த இந்த அப்பா நல்லா பாப்பா. நான் என்னமோ ஏதாண்டு வர தர்றேன். கணக்கலாம்ல நான் சரி பண்ணி தரேன். பாத்தியா பாக்கல யாரு இருக்கு? அவங்க வேற வேற, நம்ம வேற வேற. சரியா சாப்பிட மாட்டேங்க. ஆள் வேண்டிக்கு சாப்பிட்டு என்ன சம்மந்தம் கேக்குறேன். நீ சாப்பிட்டதால செஞ்சு கிடைக்க ஒரு நேரம் அப்படியே கால் அப்படியே அப்படியே அல்ல சார், நான் டைப் பண்ணி போயிடுவேன். அதை மாற்றி சாப்பிடணும் தெரியுதா? போய் அது கழுவிட்டேன். காய்ச்சி காய்ச்சி போயிட்டு வழியே வராது.
கடக்க முடியுதுப்பா. கால் ஸ்லிப் ஆயிடுது. இது வீட்டுல போய் செய்யணும். வீட்டுல போய் செஞ்சா வழி வராதுன்னா வழி வரும். இங்க மாடுக்கு அப்புறம் விட்டுட்டா அப்புறம் வழி வரும். அப்புறம் திரும்ப வாங்கி திட்டாத. என்ன போட்டு உருவணும் சொன்ன மாதிரி இதே மாதிரி சுடுதண்ணி கழுப்பு போட்டு ஒத்தனம் போட்டு வழி குறைஞ்சிடும். போமா கரணவன திட்டா வேவா பண்ணி கூட விசிப்பா போ சாப்பிடணும் நல்லா. நடந்து போ வேவா போ. நல்லா இருந்துப்பா. வா உட்காரு. திருப்பியா இதே மாதிரி வீட்டுல படிக்கணும். கரெக்டா கண்டவனும் நாம இந்த நாம சேர்த்து கொஞ்சம் வாயில போட்டு நெத்தியோட வாயில போட்டு ஐயா காலி வரக்கூடாது. சும்மா கொஞ்சம் வாயில போட்டு எண்ணெய் தொட்டு நாம வாங்க முடியாது. நம்ம சொல்லுது எங்க வாங்க திருக்குறள் இல்லையா? அங்க தண்ணி நிறைய இருக்கு சொன்னாங்க. வெள்ளம் வீடியோல பார்த்தேன். என்ன பண்ணுது? கையால எந்த வேலையும் செய்ய முடியல, தூக்க முடியல, சட்டை போட முடியல, வேலை செய்ய முடியல. எவ்வளவு நடக்குது? ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இருக்கு. அதுக்கு மாசிக்கு போனியா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க? எலும்பு கிராக் பண்ணாங்க. எலும்பு கிராக் பண்ணாங்க. விஷயத்தை எலும்பு கிராக்னா வீக்கும். அவர் நாட்டு மருந்து அவங்க கட்டு போட்டாங்க. அதுக்கு வேலைக்கு ஆகல. அப்ப என்ன நம்பி வந்துட்டா? ஆமா, யூடியூப்ல பார்த்தேன். நம்பி வந்து சரி தெரிஞ்சா வந்து ஏற எப்படி வந்து சரியாகுது. எத்தனை பேர் நம்பி தான் வந்து நம்பி வந்தியா? நம்பிக்கை தான் வருது. தூக்கு 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 தூக்கியா இந்த தூக்கமே கைக்கு வருதா வரல அதை சொல்லு முதல்ல. வெளியே இருக்குதா சார்? அது எடுத்துறேன் வழி எடுத்துறேன். தூக்க முடியாதே. இப்போ வருதா வரலையா? இன்னும் கொஞ்சம் கம்மியா கஷ்டப்பட்டு தூக்கணும். ஏதோ ஒரு கீழே மாதிரி வருது. இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மக்கள் வீட்டுல செய்யணும், கஷ்டப்படக்கூடாது. நான் அடிப்படையில் கஷ்டப்பட்டவங்களும் இந்த மாதிரி பண்ணி தர மாட்டேன். வீடு பண்ணணும். அது வேலூர்ல தான் 7 வருஷப்பட்ட பாக்கல என்ன சொன்னாரு? ஆமா கேள்வியா வேலூர்
அவர்கிட்ட கேட்டது எவ்வளவு அமௌண்ட் இருக்கலாம் அவரு சொல்றாருல்ல எவ்வளவோ வாங்கலாம் பாரு ஆனா எவ்வளவு போட்டாரு 1000 ரூபாய் போட்டு கை தூக்குங்க தூக்கு எப்படித குறைஞ்சிருச்சு வேற ஓடி ஓடி போகுது மொத்தமா நான் திருப்பி வெயில போட்டுக்கிறேன் ஒரு உடனே சரி பண்ணி ஊசி போட்டு எனக்கு நம்பதாரு ஆட்டி பிரச்சனை நோய் பிரச்சனை போட சேர்க்க இல்ல உனக்கு முன்னோட குறைச்சா குறையில அதை மட்டும் சொல்லு நல்லாவே குறைஞ்சிருக்கு பேசுங்க என்ன சொல்லுது கையெழுத்து கூட கை ஈஸியா பீஸா கையெழுத்துக்கூடாது கேளு பாருங்க சுத்தமா இல்ல சுத்தமா குறைஞ்சிருச்சு ஐயா விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து நான் திருக்கோவில் பக்கம் எங்க ஊர் சின்ன கிராமம் யூடியூப்ல பார்த்து ஐயா 4 வாரத்துக்கு முன்னாடி நான் வந்தேன். எனக்கு இந்த சோத்து கை வராது, எதுக்கும் சட்டையும் போட முடியாது, எதையும் வேலை செய்ய முடியாது. இப்ப ஐயா கிட்ட வந்த பிறகு சிறப்பான முறையில நல்ல உபதேசம் பண்ணி எனக்கு இந்த கையை சரி பண்ணி விட்டாரு. சாப்பாடு அன்னதானம் எல்லாம் வந்து நிறைய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி அவரு நல்ல முறையில இந்த பணிகளை தொடர்ந்து செய்துக்கிட்டு வராரு. ஐயா வந்து எல்லோரும் வணங்கி நல்ல இந்த உடல் ஆரோக்கியத்துடன் திரும்புமாறு வேண்டிக் கொள்ளப்படுவார்கள். அன்பு வணக்கம், நன்றி ஐயா. எவ்வளவு நடக்குது எவ்வளவு நடக்குது சொல்லு எவ்வளவு நடக்குது இருக்கா இருக்கா கை வச்சு போயிடும் போய் சொல்லு தாத்தா எவ்வளவு நடக்குது 4-5 வருஷமா ஆத்திக்கு போனியா நடந்து பாரு சண்டை போட்டாங்க எப்படி அப்புறம் பாக்க எப்படி இருக்கு இன்னைக்கு எப்படி தெரியுது குறையில கொஞ்சம் பாரு பாரு இப்ப கால்வெளி வரல எப்படி இருக்குது இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டேன் குறைச்சா குறையலாமா பாரு சொல்லலாமா கூடமா உடனே நாய் கட்சல கை கட்சல பாத்துடலாம் எல்லாமே போய் சொல்லிடுறாங்க. இடமா கொஞ்சம் குருமா தண்ணி வச்சுக்கோ இப்படி மட்டும் அப்படி போய் பிடிச்சிக்கோ 2 பக்கம் கால துணி எடுத்து கரெக்டா அடிக்க வைமா அப்படியே அப்படி அப்பதான் தேய்க்க முடியும் எல்லா வீட்ல வந்து வயசானவங்க இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் இன்னும் கட்டுவாங்க என்ன மேல பரவாயில்ல வாங்கிக்கிறேன் நீ கட்டணும் அவங்க மேல வாங்கிக்கிறேன் அவங்களே அதை இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் இன்னும் கட்டுவாங்க அந்த மாதிரி தான் நல்லது என்ன கட்டு தண்ணி போயிடாது நானே சொல்லிட்டு
வேற மாதிரி வழி இருக்கும் போது 10 நிமிஷம் அதுக்கப்புறம் பாரு இல்ல வேற மாதிரி இருக்குது வழி இருக்கும் போது வழி போயிட்டா அப்புறம் எல்லாரும் போயிட்டு நல்லா இருந்தா சரி வேற வேலை நல்லா சரி என்னதா பேர் என்னதா அப்படிதான் எல்லாம் பேசிட்டு அத்தா அப்படின்ற ஜராஜோல என்ன மாதிரி பேர் அது ஜராஜோ என்ன அந்த மாதிரி பேர் கிடைக்கிற கஷ்டத்தை ஜராஜோனா நாய்க்கடி ஊசி போட்டீங்களா? ஊசி போட்டோம். என் ஊர்ல நாய்க்கு செல்ல முடியுமா அது வீட்டுல நாய்க்கு அப்படியே நீங்க அப்படி இல்ல போட்டு 9 ஊசி போட்டு 10 ஊசி போட்டு நீ கையெடுத்தா நாங்க செய்யற அந்த வேலையெல்லாம் நீ செய்யாத வீட்டுல போய் அந்த வேலை செய்ய வீட்டுல என்ன மாதிரி பேரு ஜராஜா வந்தது அடி வேடமா நல்ல பேரு ஜராஜா பேர் எனக்கு வெளியே போடுது மாதா வச்சுக்கான பேர் நம்ம அப்பா நல்ல பேர் ஜராஜா மாதா பேர் ஜராஜா நல்ல பேரு யாருமே வைக்காத பேரு நம்ம அப்பா வச்சுக்கான ஜராஜா அப்படியா ரெண்டுக்கும் ஒரு கண்ணா அப்படி பழைய பந்தல் கண்ணா மாட்டாங்க இந்த காலத்து ஆணை நடப்பீங்கல்ல தண்ணி வர சொல்லு ஒரு ரன்ஷீட்டோட கொடுத்தேன் வீட்டுங்கம்மா ஜராஜாத்தா இருக்கா ஜராஜாத்தா நாராயணா நடந்து போதா போதுமே கும்பிடக்கூடாது நீ நடந்து உனக்கு நல்லா சார் பாரு அதை மட்டும் பாரு எனக்கு கூடாது திரும்ப அங்க போற இங்க பார்த்தா அப்படியே சொல்லணும் போகாத நாம அந்த கவிதை காணிக்க மாட்டேன் எப்படித்தா நீ தருப்பா கேமரா எடுக்கிறான் நல்லா இருக்கு இந்த காலத்துல வலி உட்காருத்தா பாரு கழுத்து பாரு கழுத்து பாருக்கா பாருங்க
போச்சா போச்சு. வீட்டுல போய் செய்யணும் ஜராஜாதா ஜராஜாதா இந்த மாதிரி வீட்டு செய்யணும்னா யாரும் வழி இருக்கா கொஞ்ச நேரம் இருக்கா ஜராஜாதா கொஞ்ச நேரம் இரு. சந்தோஷமா? வணக்கம் ஐயா. நான் வந்து பெரம்பூர்ல இருக்கேன். பெரம்பூர்ல இருந்து ஐயாவோட யூடியூப் பார்த்தேன். எனக்கு இந்த கழுத்து வலி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆகி இந்த காலு வீக்கம் வந்தது, முட்டி நரம்பெல்லாம் இழுக்கும். எவ்வளவு டாக்டர் கிட்ட செலவு பண்ணேன், எவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணேன். அப்பப்ப ட்ரிப்ஸ் மாத்திரை எல்லாம் வாங்கி போட்டேன். இப்ப இங்க வந்த பிறகு எண்ணெய் தேய்ச்சி ஒத்தனம் கொடுத்து எல்லாம் சரி பண்ணாங்க. நல்லா இருக்கு. இப்ப எனக்கு வலி நாய் ஒரு பக்கம் கடிச்சது, அதுவும் இப்ப சரியாயிடுச்சு. எனக்கு நடக்கவே முடியாம இருந்தது. இப்ப நல்லா இருக்குங்க ஐயா. நன்றி ஐயா. ஐயாவுக்கும் நன்றி. சோனியா மந்திர கை அவனே பட்டதுலாம் யாரும் நான் ஒரு ஊர்லாம் அதே மாதிரி யாருமே பிடிக்காது விட மாட்டேன். இது கொஞ்சம் தண்ணியில கொஞ்சம் போட்டு படித்தாரு அந்த வழினா அப்போ இப்போ படிக்கலாம் பார்த்தேன். கம்மியாச்சா? அதிகமாச்சா? எப்படி என்னத்தா எனக்கு நாம ஓம் நாராயணா சொன்ன வேலை செய்யணுதா? பரவாயில்லக்கா செஞ்சுட்டு சொல்லி சொல்ல முடியும்.
Oh my. Udah mah. இல்லையா ரெண்டு பாருங்க என்ன சிவம் என்ன சிக்கோ கம்பெனில கடை வச்சிருந்தேன் சாப்பாடு ரொம்ப மெயின்டைன் பண்ணலாம் கேட்டரிங் 4 நாள் போடுறது 4 நாள் லீவ் விட்டுருக்காரு. அதோட போக முடியல, சோம்பேறி ஆயிடுது, அந்த எண்ணமே வர மாட்டேங்குது. கையால பேசாதீங்க இல்லைன்னு சொல்றாங்க. பேசலாம் வாங்க வாங்க முன்னாடி 5 வருஷம் 6 வருஷம் வீடு தழுவு தாய்த்து வாங்கினான்னு கேட்டேன். வருது வருதுக்கா அதுதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க, அப்புறம் கொஞ்சம் நல்ல வருமானம் சொல்லுங்க. அப்புறம் கொஞ்சம் காசை விட்டுட்டீங்க, விட்டு பழைய வந்துட்டீங்க, கொஞ்சம் வருமானம் வருது, அதை மெயின்டைன் பண்ண வருமானம் கொஞ்சம் தப்பாட்டேனே
காய்ச்சி வருது எழுதுறீங்க மாதம் குழப்பத்தை வைக்கணும் துணிலாம் கற்றுச்சு ஏன் வழி செஞ்சிடறீங்க 1 hour தூங்க முடிய மாட்டேங்குது. கொட்ட வேண்டாமா? சாப்பிட்டா அப்படியே இதை சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு வீடு இதுல ஒரு கை இதுல ஒரு கை இந்த அலசி ஷோல்டர்லாம் தான் அப்படியே கூடுது டைட் ஆயிட்டு ரொம்ப 4 மாசமா நாங்க கஷ்டப்பட்டு போனாதான் நம்மளுக்கு வருமானம்.
சாப்பிடவே முடியல, சாப்பிடவே முடியல, சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. அதான் உங்களுக்கு சாப்பிட மாட்டேங்குது. இல்ல அவரு வலி வந்துருமே தண்ணி ஊத்திக்கலாம்னு பயந்துட்டே பயப்பட நடக்கும்போது அதனாலதான் நான் கூப்பிட்டேங்க. பயந்தா நம்மளே ஆட்டி போச்சு. கோபம் நிறைய வருது, நான் சொன்னா கோபப்படுறேன். இந்த நாமத்தை பொருள் நீங்க கொஞ்சம் புரிய பார்த்து சார். அவர் அந்த வழி வரும்போது டென்ஷன் ஆயிடுறாரு, வேற ஒண்ணும் இல்லை. 4 மாசமா போகாத ஹாஸ்பிட்டல் எல்லாமே பார்த்தாச்சுங்க. எல்லாம் வந்து இது பண்ணி இவ்வளவு செஞ்சு வச்சிருக்காங்க சொல்லி போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல. நீங்க கொஞ்சம் திட்டம் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? அதாவது நம்ம வழி வருது அந்த டைம்ல வந்து அவங்க கிட்ட சொன்னா அதை வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஏத்து என்ன பண்ண போறாங்க? வழியை வாங்க முடியாது, சாமியா தான் வாங்கிடுவாங்க. அதான் சொன்னேன், எனக்கு சாப்பாடு வேணாம், இல்ல கொஞ்சம் கூட சாப்பிட்டு திரும்ப ஒரு கஷ்டம் இருந்தாதான் சொல்றாங்க. ஒரு தடவை தூக்க மாட்டீங்கன்னா கயிறு அறந்து கீழே வந்துருச்சு. இதோ பண்ணலாம் முடியே, இந்த வழிக்கு வேண்டிய தூக்க கூட போனேன். 4 மாசமா பசங்க எக்ஸாம் அதுல கூட அவங்களால படிக்க முடியல. இவங்க பண்றதுனால இந்த வழிக்காக தூக்கு போட சொல்றாரு. என்ன ஏது கதையா இருக்குது? இதுவரைக்கும் அந்த மாதிரி வழி வந்தது இல்லையா? நான் வந்து வழி வரும், பித்தப்பை 8 நாள் வந்து வழி வரும். ஹாஸ்பிட்டல் போனா 10 நாள் 15 நாள் சரியாயிடும், பார்த்து வண்டி விட்டுவேன், இது பண்ணிடுவேன். இது வந்து கிட்டத்தட்ட 4 மாசமா நிம்மதியா ஒரு நாள் கூட வந்து ஒரு 2 ஹவர் நிம்மதியாக தூங்கதே கிடையாது. ஒரு 1/2 ஹவர் தூணா வழி வந்து சுடுதண்ணியில பசங்க குடிச்சிட்டு வந்தா அப்படியே கட்டில் சாஞ்சிட்டு உட்காந்துட்டு அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கணும். பாருங்க கையா கையா கை கால தெரிஞ்சு உதருங்க உதருங்க காலை வருங்க பரவாயில்ல நடந்து வெளியே வந்து சொல்லு. வலி குறைஞ்சிருக்கு. பண்ணு தனியே. நான் இப்ப என்ன பண்றேன் பாத்தீங்க, வீட்டுல செய்யணும் மாதிரி வீட்டுல போய் செய்யணும் இல்ல. நல்லா கொஞ்ச நேரம் 1/4 மணி நேரம் உருவு, கல் உப்பு தண்ணி வச்சு சூடு பண்ணு, துணி வச்சு ஒத்தனை பண்ணு. ஓம் நாராயண. வழி செய்யும் பண்ணா வழி அப்படியே படியா படியா குறைஞ்சிடும். பையன் கேட்டீங்களா? இந்த மாதிரி செய்யணும் தான் செஞ்சோம்னா அப்படியே சுத்தமா போயிடும். திருப்தி இருக்கா? அப்படி சாப்பிட்டு காரம் வந்து சாப்பிட்டு போட சொல்ல தர சொல்றேன். அதை கொஞ்சம் கூட தண்ணியில போட்டு வெறும் குடி. ஐயா இந்த மாதிரி காக்கா உடம்பு சாப்பிட்டோம்னா ஜீரணம் தரணும், வாங்கிட்டு வரக்கூடாது சொல்லணும். என் பேர் ராஜ்குமார், கொலபாக்கத்துல இருந்து 4 மாசமா முதுவலி, சரியா சாப்பிட முடியல. வந்து யூடியூப்ல பார்த்து எங்க அம்மா சொன்னாங்க, இப்போ வந்து ஐயா கிட்ட வந்து பண்ணியிருக்காங்க, இப்போ வலியெல்லாம் குறைஞ்சிருக்கு. அவங்க சொன்ன மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தா வலி குறைஞ்சிரு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கை இருக்கு. வலி குறைஞ்சிட்டு திருப்பம் வந்து ஐயா பார்க்கணும். ஐயா பணம் வாங்குறாரா? எதுவும் கேட்கலைங்க. அதெல்லாம் வந்து அன்னதானம் சொல்லுங்க. அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிட சொன்னாங்க. நான் வீட்டுல சாப்பிட்டு சாப்பிடல, ஆனா எடுத்து சாப்பிட்டு போக சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை இருக்குங்க. அம்மாலாம் வந்து யூடியூப்ல பார்த்து சொன்னதால்தான் வந்து அந்த நம்பிக்கையில் தான் வந்திருக்கோம். ஏன்னா வந்து நிறைய இடத்துல பார்த்துட்டு இதாகல, சரி இங்க வந்து சரியா வந்து அந்த நம்பிக்கையில் வந்துருக்கோம். இப்போ வலியெல்லாம் குறைஞ்சிருக்கு.
எங்க போனீங்க சொன்னீங்க அதெல்லாம் எங்க போனீங்க என்னென்ன செலவு பண்ணீங்க ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் தெரியும் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம். அப்புறம் வந்து வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம். அப்புறம் மலையனூர்ல வந்து இது போல செஞ்சிருக்காங்க சொல்லி அங்க செஞ்சாங்க. அப்புறம் வந்து வாலாஜால வந்து இது பண்ணி அங்க இது பண்ண மருந்து வச்சு அதை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இறந்தவங்களை வர வச்சுக்காரு அந்த இடத்துல செஞ்சு பண்ணாங்க. அங்க பொண்ணும் வந்து இது வந்து அங்க போட்டுதான் தாயத்து பண்ணி வச்சிருக்காங்க. அது இது பண்ண சரியாகல. பண்ணியா வந்து இந்த மாதிரி முதுகு குத்துறது இருந்துதான் இருக்கு. தூங்க முடியல. இப்ப வந்து 5000 சொல்லிட்டு இப்ப உரிய விட்டுருக்காரு எல்லாம் பண்ணிருக்காரு. இப்ப வலி குறைஞ்சிருக்கு. அவரு சொல்ற மாதிரி பல்லும் எல்லாமே செஞ்சு அதான் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. 8 வருஷமா இருக்குது. எங்க போனீங்க? எந்த ஊருக்கு வரீங்க? பிசியோதெரபி எல்லாம் பண்ணேன். நிறைய பண்ணிருந்தேன். வந்து வரமா வந்து 6 மாசம் முன்னாடி வரைக்கும் போயிட்டு இருந்தேன். இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி கர்ப்பப்பை செலவு நிறைய இருக்கு. இந்த கால் வலி சொல்லுங்க. அதனால வந்து பையன் என்ன சொன்னா எல்லாம் செய்யற ஆனா வலி வலி என்றான் பையன். வலி வந்து ஒரு சமயம் வந்ததுன்னா பொறுக்க முடியல. இது வரைக்கும் முதுகு வரைக்கும் ஒரு படி 8 வருஷமா இருக்கா? ஒருத்தர் சப்போர்ட் இல்லாத 8 வருஷமா இருக்கா? 8 வருஷமா இருக்கு. என்ன ஊர்ல இருக்கு? தாம்பரத்துல. கால சொல்லலாமா? ஒரு சப்போர்ட் இல்லாம ஒரு உயரமா ஏறவே முடியல. இருத்தா கால காடுத்தா பாதி சாப்பிட்டா சொல்லல சார் சொல்லல வைமா போனா போன போன்னு சொல்லி போட்டு இதே மாதிரி வீட்டுல பண்ணணும் சார். சார் எண்ணெய் தடவை டெய்லி எண்ணெய் தடவை இருந்தாலும் பாதி ராத்திரிக்கு வலி வந்துச்சுன்னா அந்த ஆங்கிள் போட்டு எரிக்கி சாத்து இந்த முழங்கால் 2த்துக்கும் போட்டதான் ஐயா தூக்கம். அப்போ அதான் பண்ண செய்யுதோ சொல்லணும் பண்ணு இதோட பண்ணுங்க. வேகமா போலாம். ஏன் பொறுமையா போறீங்க? நடந்து வாங்க வேகமா நடக்காம கெட்டி
சார், அது இல்லாத வலி எப்படி இருக்குது? வலி தேவை சார். தேவையா? அது மாதிரி வீட்டுல பண்ணணும். இந்த இடம் தான் சார் வலிக்குது. இந்த இடத்துல தான் சார் வலிதா? இந்த இடம் தான் உட்காருங்க. நல்ல இடம் தேவை. கைவிடுமா, நீ கையை பிடிச்சிட்டு வந்து எப்படி வழி கொடுமா? இப்போ உங்க பிரச்சனைக்கு எப்படி வரும்? உங்க பிரச்சனை எங்கிட்ட தான் வரும். அதுக்காக மக்கள் தர்மத்துக்கு கொண்டு தர்மத்துக்கு புண்ணிய இருக்கிறது. வழியெல்லாம் நான் எடுத்தா தான் நீ ஒன்றும் தெரியாது. இதுக்காக சொல்லி உலகமே போடுறீங்க. என்னமா நல்லதா? நல்லா கை உயரம் கம்மியா இருக்கிற மாதிரியே இருந்தது ஐயா. இப்போ உயரம் நல்லா கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த காலம் சேர்ந்து பரவாயில்லையாமா? என் பேரு புவனேஸ்வரி. நான் தாம்பரத்துல இருந்து வரேன். காலு நைட் ஆச்சுன்னா வலியான வலி இருக்கும். எனக்கு தூக்கமே இருக்காது. என்னோட தூக்கம் இல்ல, வேலை ஒருத்தர் சப்போர்ட் இல்லைன்னா நீ எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லுவாரு எங்க வீட்டுக்காரர். குழந்தையும் தூக்க முடியாது. எனக்கு தூக்கினா நடக்க முடியாது. நடந்தா வீழ்ந்து விடுற மாதிரி இருக்கும் காலு. எனக்கு அந்த இடம் ஒரு என்னமோ கல்லு வச்ச மாதிரி இருக்கும். ஒரு 2 இடத்துல அது 2 கல்லு வச்ச மாதிரி இருக்குன்னு எத்தனையோ இடத்துல சொல்லி பார்த்துட்டு நிறைய வைத்தியம் பண்ணிட்டேன். எனக்கு அது கால் குட்டையா இருக்கிற மாதிரியே இருந்தது ஒரு கால். நான் இந்து மிஷன் போயிட்டேன், வர்மா போயிட்டேன், பிசியோதெரபி போயிட்டேன், எல்லாம் செஞ்சுட்டேன் ஐயா. எனக்கு அந்த இடம் அப்படியே கட்டியா இருந்தது. இப்ப என்னமோ நடக்கும்போது அந்த கட்டி இல்லாத மாதிரி எங்கேயோ காணாம போயிட்ட மாதிரி தோணுது எனக்கு கொஞ்ச நேரத்துல. எனக்கு அது ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு ஐயா. ரொம்ப கஷ்டப்படுவேன். அவங்க ஒரு 8 வருஷமா எனக்கு பழக்கம். அவங்கதான் ஒரு இடமா அவங்களோட போவேன். என் ஃப்ரெண்டு இங்க வந்த உடனே நான் கிளம்புற சாப்பிடுற நேரத்துக்கு கிளம்புற, உனக்கு பசிக்கும்னாரு எங்க வீட்டுக்காரு. பசி தாங்க மாட்டேன்னாரு. வந்த உடனே இங்க சாப்பாடு போட்டுட்டாங்க. வயிறு ரொம்ப சாப்பிட்டுட்டேன். நான் ஐயர் வீடுதான். நான் எந்த வீட்டுல சாப்பிட மாட்டேன்றதெல்லாம் கிடையாது. நான் எல்லா மதமும் எல்லாரோடையும் பழகுவேன். எல்லாம் நல்லா இருப்பேன். முருகனோட அருள் எனக்கு எப்போ இருக்கும்னு நம்புவேன். ஆனா இந்த கால் வலி சரியாகல. எனக்கு கவலையா இருக்கும். இன்னும் ஒரு கவலை இருக்கு. ஐயா தீர்த்து வச்சுருன்னு நினைக்கிறேன். கேட்டுக்கிறேன் ஐயாவை நான். ஐயன் போயிட்டு இவ்வளவு நாளும் என் கண்ணுக்கு பாத்துட்டு எப்படி தெரியும் உனக்கு? சொல்லலாமா? படித்த வேணா படாதே வீட்டுல பண்ணணும்தா. அதெல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் படித்தேன். பாபா கோயில் பாபா கேட்ட பாபாவோட அனுமதியோட தான் வந்து பர்மிஷனோட
தாத்தா எப்படி வயசு நடந்து போவ அது மாதிரி நடந்து பாக்கலாம். நடந்து போ. வேற நடக்கணும் இன்னும் பத்தாது. நடந்து போதா இன்னும் நடந்தா எப்படிதான் இருக்கு? இடுப்பு பத்தலாம். இடுப்பு பத்தலாம். 3 ஆபரேஷன் மெடிக்கால இடுப்புல வர 4 மெடிக்கால போய் உட்கார்ந்தா பாத்தலாம். உட்கார்ந்தா பாத்தலாம். எம்மாடி குடித்தா இது கொஞ்சம் கொடுத்தா அந்த புடவை விட்டதெல்லாம் ஒன்று தேய்க்க முடியாதா? இன்னும் கொஞ்சம் எதுக்கு நீ குடிய குடிய முதல் 2 பிள்ளைங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கேன். தைராய்டு ஆபரேஷன் பண்ணிருக்கேன். பித்தப்பை ஆபரேஷன் பண்ணிருக்கேன். ரொம்ப வலி தாங்க முடியாம தான் இங்க வந்தேன். இன்னைக்கு என்னமோ எனக்கு அதிர்ஷ்டம். நான் ஐயாவை பார்க்கணும்னு ரொம்ப அதிர்ஷ்டம் எனக்கு. நான் நல்லா இருக்கேன். இப்ப ரொம்ப சந்தோஷம். வந்தாலே சாப்பாடு போட்டாரு. அது ரொம்ப மனசு திருப்தியா இருந்தது எனக்கு. இடுப்பு 4 வருஷமா இருந்தது. கொஞ்சம் 3 வருஷமா 1 வருஷமா முட்டி வலி இருந்தது. இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி சார். ஐயாலாம் பணம் வாங்கல. அவரோட உதவிக்கு நல்லா இருக்கணும். ஐயா நல்லா இருக்கணும். 3 இயர்ஸாவே இந்த கால் செஞ்ச கால் வலி இருக்கு. எவ்வளவு நாள் இருக்கு? 2-3 வருஷமா. முழுதுமா? பட் நான் என் உடம்புக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது இல்ல. நான் பாபா போயிட்டு பாபா பூஜை பண்ணிட்டு 5 வேலையும் பண்ணினேன். மறந்துட்டு தான் பண்ணுவேன். ஏதோ பண்ணேன். ஆனா இந்த ரெஸ்ட் எடுக்கும்போது வலி வரும். நடக்கும்போது வலிக்காது. எந்த நேரம் வலிக்கும் எந்த வலி இப்ப வலி இருக்கா? வலி இருக்குதா? நான் வலியில தான் உனக்கு எடுக்க முடியும். அப்பதான் தெரியும் உனக்கு. நான் இல்லைன்னா இருக்க முடியாது. இப்ப வலி இருந்துச்சு. வலி இருக்குது. இப்ப உட்கார்ந்து இருக்கும்போது வலிக்குது. இப்ப இல்ல இருக்குது. அப்புறம் டாக்டர் போய் குறைச்சா கால சொல்லலாமா? முதுகு வலி இங்க இருந்து ஃபுல்லா வலிப்போம். அது வந்து வயசா நல்லா சாப்பிட்டு பிபி அதிகமாயி ஒரு ப்ராப்ளம் ஆனது. அப்பதான் ஒரு பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் டாக்டர் போனேன். அவர் எக்ஸ்ரே பண்ண ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா வீக்கா இருக்கு. நான் சாப்பாட்டை பத்தி கடையில போறீங்களா? போச்சா? அது எழுதுவேன். இது போச்சா? சரி உட்காரு. இருமா வழி போச்சா? இது நடக்காது. தொடவே வழி போச்சாங்க. தட்டி விட்டு சரியா இது உட்கார என்ன விடுமா கேட்டுட்டு போ. சும்மா வீட்டுல ரெஸ்கா போயிட்டு அடிச்சு தட்டி விட்டுருவேன்.
தட்டு தப்பா போச்சு தட்டு தப்பா போச்சு நான் மொழி பார்க்கணும்னு வரேன். 2-3 இயர்ஸா காலில் செகண்ட காலில் வலி இருந்துச்சு. இப்போ ஐயா பண்ணதுல நல்லா குணமாயிடுச்சு. ஐயா அன்னதானம் பண்றது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாம செல்ஃப்லெஸ் சர்வீஸ் பண்றார், பொது ஜனங்களுக்காக பண்ற சர்வீஸ். இட் இஸ் there is no word to explain. ரொம்ப நல்லா இருக்கும். ஐயாவுக்கு பாபா நீண்ட ஆயுளை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து நல்லா இருக்கணும். ரொம்ப வீங்கிச்சு. சாமி அடிக்கிறேன் சொன்னா என்ன கேட்டேன் அப்படின்னு உனக்கு என்னடான்னு கேட்டதா? சொல்லிருக்கடா அதான் வேண்டாம் ஆஃப் பண்ணுன்னு சொல்லிச்சு. வேணாம் சாமி. ஏன் பேர் செய்யற அவங்க செய்யறாங்க போடா நான் சுடுதி செல்லம் எப்படி சொல்லணும் பின்னாடி அதுதான் எடுக்க போறேன். அப்பா உள்ள போனவே இப்பதான் வெளில வரான். போன இது சொல்லிடுறேன் மணியை பார்த்து. நல்லா படிக்கிறேன்னா போன் பார்த்துட்டு தான் படிக்க முடியும். ஐயா கை வச்சுட்டாரு போலீஸ். கடல் மணியாது அது கரெக்டா கால் தேய்க்கும் போதுதான் அது கழட்டி கொடுத்துரும். கோவணம் கட்டிங்க சொல்லாங்க நல்லா இருக்கும். ஐயா குருவமே இல்லைன்னா ட்ரெஸ் ஐயா ஒரு ட்ரெஸ்ஸே தேவையில்லை. நாங்க போரூர் ஐயா கோயில்ல இருந்து பேசுறோம். நாங்க வாரம் வாரம் சண்டே கால் கை வலி எல்லாம் சரி பண்ணி தரோம். நாங்க அன்னதானம் போட்டுட்டு தான் கை கால் வலியில சரி பண்ணி தரோம். நாங்க பண்ணல, ஐயா தான் பண்றாரு. அப்புறம் ஜென்ஸார் நின்னா வேஷ்டி கட்டிட்டு வாங்க,